ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திருச்செந்தூர் முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் முருகரோட மெசேஜ், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் ரீடிங் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் வந்து 3 ஃபெதர்ஸ் தெரியும், அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபெதர்ஸ் வந்து ரெசனேட் ஆகுது அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். சரியா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் முருகான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? நீங்கள் வேறு ஏதாவது காட் ப்ரே பண்ணுறீங்கன்னாலும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்குது, ப்ரேயர் இருக்குன்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கார்ட் டிவைன் டைமிங் அலைன் ஆயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க செல்லங்களே. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு லாக்கில் இருக்கீங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜி. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்க நபர்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் சம்திங் ஏதோ பண்ணி உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலேருந்து நான் வெளியே வர்றது, இதிலேருந்து நான் வந்து வெளியே எப்படி இது பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப உங்களை வந்து தூங்கக்கூட விடாமல், நிம்மதியான தூக்கமே கிடையாது, ரொம்ப பயப்படுறீங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது. நீங்கள் கடந்து வந்த பாதைகள்லாம் நிறைய அடி வேதனைகள் நிறைய இருக்கும் உங்ககிட்ட. வந்து நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வர்றதுக்கு நிறைய வாழ்க்கையில் அந்த கடினமான பாதைகளெல்லாம் கடந்து வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தைரியமாக எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்கள். பட் இப்போது கொஞ்ச நாளாக நடந்த விஷயங்கள் உங்களை ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குது. கண்டிப்பாக இது வந்து முருகர் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார். நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கான காலம் எப்போ வரும், இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும், இந்த பிளாக் மேஜிக், இந்த சிச்சுவேஷன் உங்களை லாக் பண்ணவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து உங்களை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க சில பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு கசின் அந்த மாதிரி பர்சன், அது எப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்க கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது உங்களுக்கு. ஓகேவா? உங்களோட ஜாப், கேரியர், படிப்பு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், இந்த அழுத்தத்துக்கு காரணமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்களால அந்த பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு. உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் பண்ணிக்கக்கூடாது, அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது. நீங்கள் ரொம்ப மைண்ட் ரொம்ப இது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு, இது கலெக்டிவாக வருது கைஸ். ஒரு சிலர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால் மாட்டிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற நபர் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனில் இருப்பாங்க. ஒரு 3 பீப்புள்ஸ், ஒரு 2-3 பீப்புள்ஸ் அந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப எப்படின்னா ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்லாம் பண்ணி உங்களை அழுத்தம் கொடுத்து உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. சரியா? ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டியாக உங்களோட படிப்பு, எஜுகேஷன், உங்களோட ஜாப், கேரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணணும், உங்களை ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க.
கண்டிப்பாக அவங்க கசின் உங்களோட ஏஜ் குரூப் நியர்பை தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களோ அதே ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க அவங்க. மூணு எனர்ஜி பவர் ரொம்ப உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க. சரியா? உங்கள் ஜாப் கேரியரை பற்றி வருத்தப்படுறீங்க, ஹெல்த்தை பற்றி, ஒரு சிலருக்கு நியூ லைஃப்பை பற்றி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். நியூ லைஃப்பை பற்றி எதிர்பார்க்குறீங்க. அந்த நியூ லைஃப் நமக்கு கிடைக்குமா? இந்த இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புள்கிட்டேருந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிட்டு நமக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. முருகர் வந்து உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க, உங்களோட க்ரோத்தில் கவனம் வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ், அந்த இதுக்கான பாதைகள், இதுக்கான சைன் எல்லாம் நான் கொடுக்குறேன். நீ இதில் வந்து வெளியில் வரணும் இதிலருந்து. ஓகேவா? இதுதான் உன்னை சுற்றி இருக்க அந்த விஷயங்கள், உன் மனதில் உள்ள அந்த கேள்விகள், சந்தேகங்கள். இதுதான் இந்த நபர்னால் இது வந்து கலெக்டிவில் வருது. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன். அந்த சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அது அவங்களுக்கானது. இப்போது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங், உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனால் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூடயும், அதாவது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லைன்னா சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை நெய்பர்ஸ், அதாவது அக்கம் பக்கத்து வீட்டார், யார்கிட்டையுமே வந்து வாக்குவாதத்தில் இந்த தருணம் வந்து நீங்கள் உங்கள் புத்தியால் உங்களோட இதுவை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போது வந்து இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு அடிதடி சண்டை கூட நடந்திருக்கும். ஒன்று ரொம்ப நெருங்கின சொந்தத்தால் நடந்திருக்கலாம், இல்லைனா சுற்றி இருக்கிறவங்களால் நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நம்ம லைஃப்பில் ஏற்பட்டுருக்கு? ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஒரு டீப்பில் இருப்பீங்க நீங்கள். ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் பாசிட்டிவான விஷயத்தில் தான் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணுமே தவிர, காரியம் சாதிக்கணும்னு சொல்லி நெகட்டிவான விஷயங்களில் அட்மையர் ஆகக்கூடாது. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி காரியம் இப்போ நமக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால கொண்டு போய் நீங்கள் ராங் விர்ச்சுவல் பண்ணிவிட்டு பிளாக் மேஜிக் பின்னாடிலாம் ஓடாதீங்க. அதை எடுக்கிறதுக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் போனீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவனுங்க உங்ககிட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்து கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேணால் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அது ஃப்யூச்சரில் பெரிய இதுவாக தான் உங்களுக்கு கொடுக்கும், ட்ராஜடியை தான் கொடுக்கும், பேட் கர்மாவை தரும். சரியா? அது உங்களை மட்டும் இது பண்ணாது, உங்களோட தலைமுறையே பாதிச்சிடும். இப்போதைக்கு வேணால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிற மாதிரி தெரியலாம். இது ஒரு சிலர் பண்ணுற அந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதை எடுக்கணும், அதை இது பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி ஓடாதீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாஷ் கூட பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர். அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. நீங்கள் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக யோசித்து இதை எப்படி நகர்த்தணுமோ அப்படி இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பலித்தமாகும். சரியா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருந்து வெளியில் வரணும். இந்த பேட் தாட், இந்த மாதிரி பேட் பீப்புள்ஸ்கிட்ட இருந்தும் உங்களை வந்து இந்த ட்ராமாலேருந்து வெளியில் கொண்டு வர சொல்கிறார். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், முருகர் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. அது உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஜாப் கேரியரில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குமா, எனக்கு இந்த வழிகள் திறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திறக்கும். முயற்சி பண்ணணும், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சரியா? ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயமாக்கி தருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க செல்லங்களே, கொஞ்சம் அவேராக இருங்க. சரியா? கவனமாக இருக்க வேண்டும். இது கவனமாக இருக்க வேண்டிய டைம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, யாருக்காவது வந்து கிளாஸ் தேவைப்படுது, இல்லை ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே,
முருகருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனால் இந்த லேகிங் இருக்குது, என்ன பிளெஸ்ஸிங்ஸ், என்ன கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் முருகர் கொடுக்குறாரு பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு. ஓடிவா 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 கந்தா கந்தா கார்த்திகேயா செந்திலாண்டவா. செந்திலாண்டவர் ஓடி வந்துட்டார்ப்பா. அத்தாடி ஓடி வந்துட்டாராம். வாள் எடுத்துட்டு வேல் எடுத்துட்டு காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க சடனா சடனா செல்லங்களே சிட்டட். பைல் 2க்கு என்ன நிறைய ஷார்ட் ரீடிங்லாம் கிடையாது, லாங் ரீடிங் தான். அதை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எஸ் எஸ் எஸ். இப்போது ரீசண்டாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு ஜாபில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகி அந்த வேலையிலேருந்து வெளில வந்திருக்கலாம், இல்லை ஜாப்லேருந்து வெளில வந்திருக்கலாம், இல்லை குடும்பத்துலேருந்தே வெளில வந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்துலேருந்து வெளில வந்திருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவில் வருது. சரியா? சில பேர் வந்து பழைய அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டில் சடனாக நடந்திருக்கு. அந்த பிரேக்லேருந்து வெளில வந்திருக்கீங்க, உங்களுக்கான நியூ ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து, அதாவது நான் தான் சொன்னேனே, நீங்கள் லவராக இருக்கிறீங்க அண்டு சில்ட்ரன்ஸ் இருக்கவங்களும் சரி, அதாவது உங்களுக்கு 2 கிட்ஸ் அப்படி கூட இருக்கும், 1 or 2 கிட்ஸ் வச்சுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. சில பேர் மெயிலாக தெரியுறீங்க, மெயில் எனர்ஜி. இன்னொரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேபி அதில் அது வேணாம், அது டாக்ஸிக்காக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வெளில வரீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய நேரம் இது. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸாக இருக்குது. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும். உங்களோட முடிவுகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? நிறைய ஏமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்போது மணி எனர்ஜினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள்கிட்டருந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கலாம். உங்கள் கணவர் இல்லைனா இதை ஃபீமேல் பார்க்குறீங்களா, உங்கள் கணவர் இல்லைனா உங்களோட சொந்தங்கள் யாரோ உங்களோட ப்ராப்பர்ட்டியில் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் லாஸ் நடந்திருக்கு. அதன் காரணமாக அந்த உறவு வந்து பிரேக் ஆகிருக்கு. சில மெயில் எனர்ஜிக்கு உங்களுக்கு செகண்ட் லைஃப்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அது எனக்கு கிடைக்குமா, நான் 2வது லைஃப் நான் அமைச்சுக்கிட்டால் சரியாக இருக்குமான்னு முருகர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இது ஒரு சிலருக்கு அது கர்மா பேஸ்டாக வருது. ஒரு சிலருக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்புகிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்கள் கார்மிக் அப்படின்ட்டார். ஒரு சிலர் நீங்கள் வந்து வேலைக்காக கேட்குறீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், படிப்பில் ஒரு முன்னேற்றம் வேணும் எனக்கு. இது வந்து நீங்கள் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் நீங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. 2 ரோலும் பண்ணுவீங்க. ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணுவீங்க, ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அது சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமா, அது புது ஜாபாக இருக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறார். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது செல்லங்களே உங்களுக்கு. சில பேர் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபெயிலியர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் அடி வாங்கியிருக்கீங்கன்னு
கிடையாது. உங்களுக்கு நிறைய லைஃப்பில் இந்த மாதிரி படிப்புலேருந்து வேலை அது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் எல்லாமே அடி வாங்குவாங்க. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு தான் சொல்கிறாங்க. வெளியில் வந்து இன்னொரு லைஃப்க்காக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் கிடைக்கும் அந்த லைஃப்பில். ஓகேவா? ஆனாலும் உங்கள் மனசில் கொஞ்சம் டிவைனை பற்றின இப்போ காடை பற்றின ஒரு தெய்வங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் வருத்தம் இருக்குது. உங்கள் மனதில் வருத்தம் இருக்குது. எனக்கு ஏன் என்னையே கைவிட்டிங்களா, நான் தான் வணங்குறேனே, என்னையே கைவிட்டிங்களா, கேள்வியெல்லாம் பலமாக தான் கேட்குறீங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்களே வார்த்தைகளை, ஸ்ட்ராங்காக கேட்குறீங்க, ஸ்ட்ராங்காக அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறீங்கன்னு எனக்கு இன்ட்யூஷனில் சொல்கிறாரு அழகு காடுவழியா. செல்லங்களே, நீங்கள் உங்களுக்கு வந்து சில புரிதல் இல்லை. டிவைன் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்களோட இந்த சோல் எதனால் இந்த பூமிக்கு பிறவி எடுத்தது? பிறந்து இறந்து திரும்ப 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 ரொட்டீனாக இது பிறந்துக்கிட்டே இருக்கும், இதே பிறவி தான் கிடைக்கும், இதே மாதிரி ஒரு லைஃப் தான் கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ப்ளஸ் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஓகேவா? இந்த பிறவியில் இந்த லைஃப், இந்த மாதிரி ஒரு சுற்றத்தார், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஒரு வேலை, அந்த வேலையை சுற்றி அங்கே இருக்கிறவங்களோட டார்ச்சரு இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? இதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதில் தான் கவனம் இருக்கும். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா டக்குன்னு போனவுடனே சமைச்சு கொடுத்துடணும், சாப்பிட்டு கிளம்பிடணும், ஃபாஸ்ட்டாக போயிடும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும். பொறுமை, நிதானம், நம்பிக்கை, தான் யார் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு ஆத்மா இந்த மாதிரி கேள்விகள் கேட்காது, இந்த மாயையில் மாட்டாது. உனக்கு என்ன வேணுமோ அது தன்னால் நடக்கும். உன்னை நீ எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ விஷயங்கள் நான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக நிறைய அந்த இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஏன் இந்த டாபிக் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறது. இன்றைக்கி முக்கால்வாசி நீங்கள் வந்து இப்போ இந்த காலகட்டம் வந்த பிறகு தான் யோசிக்கிறீங்க. உங்களோட காலேஜ் லைஃப்பில் யோசனை கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ், இப்போ இருக்கிற காலேஜ் லைஃப்லையோ இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும், நான் சொல்கிறது ஏதோ ஒரு என்னவோ சொல்கிறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ரீடிங்கில் நம்மளோட அவரை பற்றி அப்படியே வர்ணித்தாங்க, இந்த ரீடிங்கில் இந்த மாதிரி வர்ணித்தாங்க. மேடம் மட்டும் எப்போவும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பிரிச்சுவல் லைனாகவே கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காலம் கடந்து போனதுக்கப்புறமா அப்புறம் வந்து எல்லாம் கிடச்சி என்ன பிரயோஜனம்? கரெக்டான ஏஜில் கரெக்டான டைமில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, இறைவன் கொடுக்குறாரு. யாரெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே வரீங்களோ வாங்க. இப்போ நொந்துக்கிறீங்க. இதே இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, அதை விட்டுட்டு ஏன் தேடி இதே தான் உட்காந்துட்ருப்பீங்களே, இதிலேருந்து வெளில வாங்க. இதிலேருந்து எப்படி வெளில வரணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பழைய பதிவுகள் கண்டிப்பாக என்னோடய நியூ வியூவர்ஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னாலும் என்னோடய பழைய பதிவுகளை ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், பாருங்கள். நிறைய பேர் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், இப்போ தான் நான் ரீடிங் பார்த்தேன், என்னோடய சுச்சுவேஷன் அப்படியே சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு வரீங்க. நான் வந்து உங்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. உங்களை பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும், எனக்கு இறைவன் இங்கே கொடுக்குற விஷயத்த நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறேன். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒன்லி ஃபார் டாரட் ரீடிங் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஆஸ் அ குரு, ஆஸ் அ மாஸ்டராக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். உங்கள் கர்ம வினையை சரி பண்ணும் போது தான் உங்களோட இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க நம்ம ஆராய்ச்சக்கரை பவர் பண்ணிட்டா நம்ம வந்து நினச்சதை சாதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களோட ஆராய்ச்சக்கரை பவர் பண்ணிவிடுங்க, நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம், நீங்கள் வாங்க கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour மெடிடேஷன் பண்ணுங்கள். எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றணும். உங்களோட ஆராய்ச்சக்கரை பவர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் எனர்ஜி வேறு லெவலில் மாறும், உங்கள் உடம்புல வேறு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை உங்கள் உடம்பு வந்து தாங்க முடியாது. இப்போது எப்படின்னா, உங்கள் ஃப்ரிட்ஜு நீங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு எவ்வளோ ஒரு வோல்டேஜ் கரண்ட் இருக்கும்.
ஒரு 0 வாட்ஸ் பல்பு நீங்கள் வந்து உங்களோட பெட்ரூம்லையோ இல்லைன்னா ஹால்லையோ எங்கேயோ போட்டு வச்சுருங்க, 0 வாட்ஸ் நைட்டில் போட்டு விட்றீங்க. இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும்? 0 வாட்ஸ் பல்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹை வோல்டேஜ் அதோட அந்த பின் பாயிண்டில் எடுத்துன்னு போய் ப்ளக்கு சொறி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த பல்பால் தாங்க முடியாது, தப்புன்னு போயிடும். போகுமா போகாதா? புரிஞ்சிச்சா? ஒரு லோயர் எனர்ஜி பல்புக்கிட்ட ஒரு ஹையர் எனர்ஜி வோல்டேஜ் எடுத்துன்னு போய் அங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? தாங்க முடியாது அந்த பாடியால். மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். சொல்கிறாங்க குண்டலினி சக்தியை மேலே எழுப்புங்கன்னு. சாதாரண விஷயமா? குண்டலினி சக்தி இறைவன் என்ன வேலை எல்லாமே அவங்களுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரெக்டாக அந்த ஒரு படிநிலைகள்லாம் தாண்டி அந்த இது வந்துச்சு. இந்த முட்டாள்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கண்மூடித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெளிவாக எல்லாமே நம்ம வந்து டிவைன் பாத்தில் ஆஸ் அ குருவாக உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கர்ம வினையை சரி பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணால் அது என்ன வேலை செய்யும், கொடுத்த அந்த ஹை எனர்ஜி பவரை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இந்த ஆரா சக்கரை பவர் பண்ணிவிட்டு இந்த ஹை எனர்ஜி பவர் உங்கள்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜை பற்றி சொன்னேன், ஏசியை பற்றி சொன்னேன். ஒரு ஏசிக்கு 1 hour ஓடினா ஒரு யூனிட்க்கு எவ்வளோ ஆகும்? ஹை வோல்டேஜ் அவ்வளோ. அதுக்கு வந்து தனியாகவே எல்லாமே ஸ்விட்ச்சு இது எல்லாமே தனியாகவே இருக்கும். ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய பெரிய ப்ளக்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? 3 ஃபேஸ் இருந்தால் தான் அதில் வந்து அந்த ஸ்ட்ராங்காக அதை வந்து இது பண்ண முடியும். சிங்கிள் ஃபேஸில் எடுத்துன்னு போய் 3 ஃபேஸை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஏசி ஒர்க் ஆகாது, கம்ப்ரஸர் வீக் ஆகிடும், எடுக்காது. ரொம்ப கொஞ்சம் இல்லைன்னா என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற ஒயர் கனெக்ஷன் பேர்ன் ஆகிடும். இந்த மாதிரி வேலை தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு எனர்ஜி உள்ளே வந்துச்சுன்னா அந்த எனர்ஜியை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும். அதை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றணும். அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் எடுத்துன்னு போய் கண்ட இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ஸ்பாயில் ஆகிடும். ஏன் இன்றைக்கி நிறைய ரேக்கி மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லெவல் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே ஆரெல்லாம் ஆக்டிவாக தானே இருக்குது. ஆரா ஆக்டிவாக இருக்கும், சக்ராஸ் ஆக்டிவாக இருக்கும். ஏன் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க? அடுத்தவங்களை கர்மாவில் போய் மாட்டிக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப சிரிப்பு தான் வருது எனக்கு அந்த குத்தெல்லாம் பார்க்கும்போது. ஒரு மாஸ்டர் ஆகுறாங்க. மாஸ்டர் ஆனவுடனே அவங்க ஃபஸ்ட்டு நிலை, செகண்ட் நிலை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அதில் டிகிரி. அது வந்து ஒவ்வொன்றா அவங்க வந்து கடந்து வரும்போது செகண்ட் லெவல் வரும்போதே வந்து மற்றவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆகிடுவாங்க, ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்களால நெக்ஸ்ட் லெவல் ஒரு மாஸ்டரால் மட்டும்தான், ஒரு மாஸ்டர் அதுவும் கரெக்டாக நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் மட்டும்தான் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். அதை சரியாக உபயோகிக்க தெரியாதவங்க, பண்ண தெரியாதவங்க இந்த 2nd and 3rd 4th இந்த லெவலெல்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கர்மாவில் மாற்றுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற விஷயமே அதுதான். அவங்க சொல்லித்தரதே அப்படி தான் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட் லெவல் முடிச்சிங்களா, செகண்ட் லெவல் பண்ணுறீங்களா, அடுத்து உங்களோட கர்மாவோட மாட்டுங்க. காலி. நீங்கள் அங்கேயே வந்து உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எனர்ஜி வரா மாதிரி இருக்கும். செகண்ட் லெவல் மந்த்ராஸ் நீங்கள் போடும் பொழுது அடுத்தவங்களோட ஆரோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அது என்ன ஆகும்னா அவங்களோட கர்மாவெல்லாம் உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் என்ன மாஸ்டராலே தாங்க முடியாது. அந்த மாஸ்டர் சரியான ஒரு வழிகாட்டுதலோ அவங்களுக்கு சரியான ஒரு இது இல்லைன்னா, ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அவங்களே அடி வாங்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே தாங்கிறது? அந்த செகண்ட் லெவல், 3rd லெவல், 4th லெவல் போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட பிறவி கர்மா கரைக்கிறதுக்கே முடியாது, நாக்கு தள்ளுது. இதில் அடுத்தவங்களோட கர்மா கேட்டால் செகண்ட் லெவல் முடித்த உடனே நீங்கள் மந்த்ராஸில் உங்கள் ஃபேமிலிக்கு போடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு போடுங்க, உங்கள் மாமியாருக்கு போடுங்க, நாத்தனாருக்கு போடுங்க, ஃப்ரெண்டுக்கு போடுங்க, எல்லாருக்கும் போடுங்கன்னுவாங்க. போட்டு தான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் அது மாதிரி ஒரு டாபிக் எடுத்தால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம். இது மாதிரி வேற ஒரு லைன் இதே மாதிரி ஆரா சக்கரை தனியாக பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் டீப்பாக எனக்கு அந்த இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இதில் எங்கெல்லாம் வந்து இவங்க வந்து சொதப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட ஆரா சக்கர நிலைகள் பவர் ஆச்சுன்னா அதை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கவோ இல்லை அதை கரெக்டான இடத்துல செலுத்தவோ, நான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு 0 வாட் பல்பு எனர்ஜியை ஒரு ஏசி லைன் போகிற இடத்துல போயிட்டு கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும் செல்லங்களே? அந்த மாதிரி உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது உங்களால் தாங்க முடியாது.
ஓகேவா? அதுக்கெலாம் ப்ராப்பரான மாஸ்டர்கிட்ட நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு உங்கள் உடல், மனம், ஆன்மாங்கிற அந்த அந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். கர்மா உங்களுக்கு உங்களுக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு குருமார்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இனிஷியேஷன் வாங்கினா மட்டும்தான் அதிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களை பாதுகாக்கும். இப்போ கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்தில் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எடுபடும். இதுவே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் இருந்திருப்பீங்க. ஓகேவா? அந்த டைமில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்டிருந்தா புரியாது. நீங்கள் அப்போது லவ் பண்ணின்னு கூட இருந்திருக்கலாம். லவ்வர்ஸாக கூட இருந்திருக்கலாம். இல்லை புதுசாக திருமணம் ஆகிருக்கலாம். ஏதோ மேடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா போல இருக்குது, அவ்வளோதான். அது மேலோட்டமாக விட்டுட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதனால தான் அந்தந்த டைமுக்கு அலைன் பண்ணி கொடுக்குறாரு இறைவன். இப்போ இந்த மாதிரி குருமார்கள் எத்தனையோ ஞானிகள்லாம் சித்தர்கள் நம்ம இதில் இருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் வந்து அதை ஓப்பனாக வச்சுட்டு போகல? இதை ஓப்பனாக வச்சா இதுங்க வந்து எல்லாம் எக்குத்தகப்பாக போய் மாட்டிக்குங்க அப்படின்றதுனால தான் அதெல்லாம் வந்து மறைபொருளாக சூட்சம ரகசியமாக சொல்லி கொடுத்தாங்க. இதை செய் அப்படின்ட்டு. வீட்டில் விளக்கேற்றுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு தீபம் ஏற்றி ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் காட்டுக்கு போக தேவையில்லை, தவம் இருக்க தேவையில்லை. உங்களோட எனர்ஜி மனசில் வந்து யாரையும் நிந்திக்காதீங்க, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் மனம் வந்து ஒரு கோவில் மாதிரி, அதில் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அதை பாருங்கள். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எதுலேயுமே வந்து உங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், வாழ்வியலை சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு கல்வி வந்து வாழ்வியலை சொல்லித்தரணும். வாழ்வியலை சொல்லித்தராத கல்வி. ஔவையார் சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்கள். பேசாமல் ஆத்திச்சூடி வாங்கி எல்லோரும் படிங்க. ஓகேவா? அவங்க சொல்லி கொடுத்தா எல்லாம் வாழ்வியலே முடிஞ்சிச்சு. அந்த வாழ்வியல் கல்வியை எல்கேஜியோட அது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில், தமிழ் மீடியம் ஸ்கூலில் மட்டும்தான் அது வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோடு நிறுத்திடுவாங்க. பத்தாது அது. ஓகேவா? அது எல்கேஜிலேருந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கருத்துக்கும் அவங்க சொல்லியிருக்க விஷயத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு ரைம்ஸ் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அவன் வந்து ஃபாரின்காரன்லாம் வந்து நம்மளோட அந்த சான்ஸ்கிரிட் பாடல்களை அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த எனர்ஜி வேறு லெவலில் இருக்குது. அந்த பிள்ளைங்க ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குருமார்கள் என்றைக்கோ சொன்னாங்க, என்றைக்கோ நமக்கு அதெல்லாம் வழி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கல்ச்சரை காப்பி அடிச்சுக்கிட்டு இங்கே எனர்ஜி கிடையாது, இங்கே தெய்வம் கிடையாது, இங்கே தேவதைகள் கிடையாது, நாங்களாம் விஞ்ஞானிகள், நாங்களாம் வந்து சயின்ஸில் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா தான் நாங்களாம் நம்புவோம். நீங்கள் முதல்ல மனுஷனங்களாக இருங்க. மனிதர்கள் மேலே ஒரு மனிதனுக்கு வந்து தூய அன்பு இருக்கணும். அன்பு காட்டுங்க. அதைத்தான் டிவைன் வந்து இவ்வளோ விஷயங்களாக அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ அவங்கள வந்து அவங்க மேலே ஒன்று அவங்கள பார்த்து பொறாமை வருது, இல்லைன்னா அவங்கள பார்த்து ஏக்கம் வருது. ரெண்டுமே தப்பு. ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? ஒரே குடும்பத்தில் ஒரு 2-4 பிள்ளைங்க இருக்குதுன்னா ஒரு பிள்ளை நல்லா வருது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறதோ இல்லை மேலே இருக்கிறதோ அதை அழுத்தணும்னு நினைக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு மருமக வராங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்குது, அந்த பிள்ளை அந்த சகோதரனுடைய இப்போ ஒரு சகோதரிகள் இருக்காங்க, சகோதரன் இருக்கார், சகோதரன் நல்லா வளர்கிறாரு, இப்போ ஃபேமிலியோடு நல்லா இருக்காருன்னா அங்கே இருக்கிற சகோதரி என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சொந்த குடும்பத்திலே இப்படி வந்து சொல்லிக்குவாங்களே, அதை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அப்படி என்னங்க ஜெல்லஸ்? அப்படி என்னத்துங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருந்துட போகிறீங்க? இறைவா, இத்தனைக்கும் அவங்க வந்து நல்லவங்க மாதிரியே ட்ராமா பண்ணுறவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க தயவு செஞ்சு.
அப்படியே உங்கள் கூட வந்து உங்களை தட்டி கொடுக்குற மாதிரியே சொல்லி உங்களுக்கு சில நல்லது கூட பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் முன்னாடியே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுக்கு பெரிய ஒரு ட்ராஜடியை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட உங்கள் வாயாலேயே உங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் எடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அவங்களோட அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ ஒரு சில செல்லங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் அடி வாங்கிட்டு அவங்க சில லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுலேருந்து வெளியில் வரணும் நீங்கள். சில நேரம் வெளியே ஒரு சிலர் வந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு வரீங்க, நியூ லைஃப் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நியூ லைஃப்பில் நம்ம வந்து ஒரு நல்ல பார்ட்னர் வரணும் அப்படின்ட்டு சில பேருக்கு அவங்க அப்ரோச் கூட பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி ஏன் இறைவா எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களா? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆன்சர் பதில் கொடுத்துனுக்கிறேன். ஓகேவா? எளிமையாக புரிகிற மாதிரி பதில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள். அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் 19, 21 இந்த 2 டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள். அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம், கிளாஸ் கற்றுக்கலாம். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சாலும் அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும். முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சா. ஒரு சில செல்லங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, கோபதாபம் அதிகமாக வருது. கோவத்தை குறைங்க செல்லங்களே, கோவத்தை குறைங்க.